என் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 1845ஆம் ஆண்டு மே மாதம் சென்னை 1000 உள்ள மக்கிமாவில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் காத்தவராயர். தனது குரு அயோத்திதாச பண்டிதர் மீது கொண்ட பெரும் மதிப்பால் அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார். இவர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த இவர் சாதி மத பிரச்சனைகள் தீர, மக்கள் அடிப்படை உரிமைகள் பெற அள்ளும் பகலும் மயிராத உழைத்தவர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், ஒப்பான எழுத்து, உயர்வான பேச்சு, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகள் ஒரு சேரப்பேட்ட சிந்தனையாளர். ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது. இவர் நீலகிரிக்கு சென்று தோடர் இடைப்பிரிவு கலப்பு திருமணம் செய்து கொண்டார். ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக புத்த மதத்தை தழுவினார். 10 ஆண்டுகள் பர்மாவுக்கு வேலைக்கு சென்றார். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதம் மற்றும் திராவிட என அழைத்தவர். 1907ஆம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கினார். புதன்கிழமை தோறும் 4 பக்கங்களுடன் வெளிவந்தது. 1908ஆம் ஆண்டு தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதன் விலை காரணம். இந்த இதழின் நோக்கமானது உயர்நிலை, இடைநிலை, கடைநிலை ஆகியவற்றை பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கம். இக்காலகட்டத்தில் தலித்துகளுக்கு கல்வி பயில அனுமதி இல்லாத போது சென்னையில் 5 இடங்களில் பஞ்சமர் பள்ளிகளை நிறுவினார். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர். மதியை கெடுக்கும் மதுவை கையால் தரக்கூடாது என்று கூறியவர். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் கிடையாது, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்காக அயோத்திதாசர் அத்தைதானதா சபா எனும் அமைப்பை நிறுவினார். 1882இல் அயோத்திதாசரும் ஜான் ரவியும் என்பவரும் திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவினார். 1885இல் திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கினார். பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். தங்களின் அப்பாதுரை